தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் நாமம் உனக்கு அரணான கோட்டை, ஆபத்துகளிலிருந்து உன்னை மறைத்து பூரண சுகத்தோடு பாதுகாப்பேன். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, புயல் அடிக்கும் போது பறவைகள் மரக்கிளைகளில் ஒதுங்குவது போல வாழ்க்கையின் புயல்கள் வீசும்போது நீங்கள் ஒதுங்கக்கூடிய ஒரே பாதுகாப்பான இடம் கர்த்தருடைய நாமம் மட்டுமே. துருகம் என்பது எதிரிகளால் எளிதில் நெருங்க முடியாத உயர்ந்த கோட்டை. இன்று தீராத நோய், கடன் போன்ற கடுமையான பிரச்சனைகள் உங்களை அச்சுறுத்தலாம். ஆனால் இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலானது. தாவீது கோலியாத்தை எதிர்த்து நின்றது ஆயுதத்தால் அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலேயே. நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் அந்த நாமத்திற்குள் ஓடி வாருங்கள். அங்கே பயம் இல்லை, தோல்வி இல்லை. உலகம் தர முடியாத சமாதானமும் பாதுகாப்பும் அங்கே உண்டு. கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது சாத்தானின் கிரியைகள் நடுங்கி ஓடும். நீங்கள் சுகமாய் வாழுவீர்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, ஆபத்துக்களின் நடுவில் தவிக்கும் பிள்ளைகளை இயேசுவின் நாமமாகிய பலத்த துருகத்திற்குள் மறைத்து கொள்ளும். எந்த தீங்கும் இவர்களை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.